ஏன்னா நான் ஆட் சைட் கொடுத்துட்டேங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க நமக்கு ஷோ ஆகும். நம்ம வந்து லைவ் சைட்டை செக் பண்ணுறதுக்கு இங்கே WP அட்மின் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் நம்ம லைவ் சைட்டுக்கு. நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டையும் போட்டு அங்கே வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும். இதில் வந்து போஸ்ட் இருக்குது, மீடியா, பேஜஸ், அப்பீரியன்ஸ், ப்ளகின்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு தீம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்பீரியன்ஸில் போய் தீம்ஸ் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் தீம் அப்படின்னு கொடுக்கணும். நான் இங்கே சர்ச்சில் பண்ணுறேன். சர்ச்சில் பண்ணிங்கன்னா வராது. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா தான் சர்ச்சில் வரும். ஸோ ஆட் தீம் கொடுத்துக்கோங்க. ஆட் தீம் கொடுத்துட்டு இங்கே போய் சர்ச் தீமில் ஹலோ தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே முதலே வந்துருச்சு. ஸோ ஈஸி தான். இங்கே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கா, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா இந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஹலோ தீம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு தீம். ரொம்பவே லைட் வெயிட்டான தீம் கூட சொல்லலாம். ஸோ இந்த தீம் யூஸ் பண்ணும்போது சைட் லோடிங் ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதனால் ஹலோ தீம் தான் மோஸ்ட்லி நிறைய டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹலோ தீம் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மற்ற 2 தீமையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மொத்தம் 3 தீம் இருக்குது. நமக்கு இவ்வளோ தேவையில்லைங்க. ஏன்னா இதுவுமே தேவையில்லாமல் நமக்கு அடிஷ்னலாக நிறைய எண்ணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 1 ரிமூவ் பண்ணிட்டேன். 2 எண்ணம் வந்து பேக்கப்புக்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் இருக்குது. போஸ்ட் அப்படின்னு ப்ளகின்ஸ் இருக்குது. ப்ளகின்ஸில் போய் நமக்கு தேவையான ப்ளகினால் இன்ஸ்டால் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக போய் வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ப்ளகின்ஸ்லாம் உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ப்ளகின்ஸ் வந்து நான் எலிமெண்டர் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹலோ தீமும் எலிமெண்டரோட தான். ஸோ எலிமெண்டர் அப்படின்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு எலிமெண்டர் ஆப்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். இதில் செகண்டாக இருக்கே அதுதான் வந்து எலிமெண்டர். அங்கேயே பை எலிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அரௌண்ட் 10+ மில்லியன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எலிமெண்டர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணுங்க. ஸோ க்ரியேட் மை அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் மை அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. க்ரியேட் மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணால் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் அப்ராட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ண டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து blank கேன்வாஸா அப்படின்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து வந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம வேணும்னா டெம்ப்ளேட் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. நம்ம எலிமெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளகினில் வந்துருச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம புதுசாக வந்து தீமில் வந்து ஏதாச்சும் விட்ஜெட்ஸ் இல்லை நம்ம ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து கற்றுக்கறக்காக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவாக கூட போய்க்கலாம். அமௌண்ட் பே பண்ணி எடுத்ததுமே உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம புது பேஜஸ், ஹோம் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து அடுத்த மெனு ஸ்ட்ரக்சர் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுதுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.